ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வட்டாரம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு, ட்விட்டரில் நான் சசிகலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது மாதிரி பொய்யாக யாரோ கிளப்பி விட்டிருக்கிறார்கள். என் பெயரில் யாரோ பொய்யாக தனது கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர். நான் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை. இதை என் வழக்கறிஞர் மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இயக்குனர் சுராஜ் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பிறந்த நாளுக்காக டூபாடு இசைத்தளத்தில் பாடல் ஒன்றை வெளியிட்டார் சேகர் சாய் பரத். இது இவரது முதல் பாடலாகும். இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற இந்த பாடல் KTVயிலும் ஒளிபரப்பப்பட்டது. இந்த தனி பாடலின் வெற்றியின் மூலம் சினிமா பட வாய்ப்பை பெற்றிருக்கிறார் சேகர் சாய் பரத். சசிகலாவின் சிறை தண்டனை குறித்து நடிகை குஷ்பு, தமிழ்நாட்டின் குடிமகளாக நான் ஆறுதல் அடைந்துள்ளேன். எனது மாநிலம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நம்மை சூழ காத்திருந்த இருண்ட பேரிடர் ஒன்று முடிந்திருக்கிறது. மறைந்த முதல்வர் அம்மா மனம் சாந்தியடையும். தமிழக மக்களுக்கு சிறந்த காதலர் தின பரிசை உச்ச நீதிமன்றம் தந்துள்ளது. மக்கள் நிம்மதி பெருமூச்சுடன் அச்சமின்றி வாழலாம் என்று கூறியுள்ளார். நடிகர் பரத் நடித்து வெளிவர இருக்கும் கடைசி பெஞ்ச் கார்த்தி திரைப்படத்தினுடைய அபிஷியல் ட்ரைலர் வெளியிடப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அவரை சந்திக்கவில்லை. ஜல்லிக்கட்டு வெற்றி விழாவிற்கு அனுமதி பெறவே சென்றேன் என்று நடிகர் லாரன்ஸ் கூறியுள்ளார். சுசீந்திரன் இயக்கும் அடுத்த திரைப்படத்தின் தலைப்பு வெளியாகியுள்ளது. இப்படத்திற்கு அறம் செய்து பழகு என்று தலைப்பிட்டுள்ளனர். கிருஷ்ணா நடித்திருக்கும் பண்டிகை திரைப்படம் வருகின்ற மார்ச் 9 உலகமெங்கும் வெளியாக இருக்கிறது. வழக்கு எண் 18/9 படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் நடிகை மனிஷா யாதவ். சென்னை 28 2ஆம் பாகம் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு குத்தாடம் போடும் நடிகையாகவும் அவதாரம் எடுத்தார். இந்த நிலையில் தனது காதலரை மனிஷா யாதவ் திருமணம் செய்து கொண்டுள்ளார். கடந்த 7 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்தார்களாம். இருவரது வீட்டார் சம்மதத்துடன் சமீபத்தில் நடைபெற்ற இந்த திருமணம் குறித்து மனிஷா யாதவ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இனி இது போல நம்ம சினிமா வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க ஸ்டே டியூன்ட்.